குருபியோ நமக. காஸ்மிக் கனெக்ஷன் ஜெயலட்சுமி ஸ்ரீராம். குரு பெயர்ச்சி பற்றிய நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையிலே இன்று சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் எந்த விதமான பலாபலன்களை கொடுப்பார் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். சிம்ம ராசிக்காரர்களே, இந்த குரு பகவான் உங்களுடைய 12ஆம் பாவத்திற்கு வருகின்றார். ஜூன் மாதம் 1ஆம் தேதி 2026ஆம் வருடம் குரு பகவான் மிதுனம் விட்டு கடகராசிக்கு வருகின்றார். கடகராசி என்பது உங்களுடைய 12ஆம் பாவம். எனவே உங்கள் விரயஸ்தானத்திற்கு இந்த குரு வருகின்றார். உங்களுடைய ராசிக்கு 5க்கும் 8க்கும் அதிபதியான இந்த குரு 12இல் இருந்து கொண்டு உங்களுக்கு என்ன விதமான பலாபலன்களை கொடுப்பார் என்பதை பற்றி பார்க்கலாம். குரு உங்கள் ராசிக்கு 4, 6 மற்றும் 8ஆம் பாவத்தில் தன் பார்வையை பதிக்கின்றார். 12ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கும் இந்த விரய குரு உங்களுக்கு பண விரயத்தை மட்டும் கொடுக்க மாட்டார். பல விரயம், ஆரோக்கிய விரயம், ஆற்றல் விரயம், அதிகார விரயம், எல்லாவற்றிலுமே உங்களுக்கு விரயத்தை தான் கொடுக்க போகின்றார். என்ன இவங்க இப்படி சொல்லி பயமுறுத்துறாங்களே, நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். பொதுவாகவே இதை எல்லாமே நாம் சொல்வது உங்களை எப்படி நீங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று பிளான் பண்ணுவதற்காக மட்டும்தான் நான் உங்களுக்கு இதை சொல்கின்றேன். காலம், நேரம், உடல், பலம், பதவி, அதிகாரம் போன்ற பல சாரங்கள் அடிவாங்கக்கூடிய நேரம் இது. குருவை பொறுத்த வரைக்கும் சிம்மத்திற்கு அது ஒரு சாதகமான கிரகம்தான் என்றாலுமே இந்த கோச்சார மாற்றத்திலே உங்களுடைய விரயஸ்தானத்திலே வந்து அமர்ந்திருக்கும் இந்த குருவால் உங்களுக்கு அதிகமான பலன்களை கொடுக்க முடியாது. ஓரளவுக்கு உங்களை குழியில் தள்ளிவிடாமல் ஒரு கையை கொடுத்து கொண்டே இருப்பார் அந்த குரு பகவான். இருந்தாலும் உங்களுக்கு இது ஒரு சோதனையான காலம்தான். உங்கள் வாழ்க்கையே ஒரு அர்ப்பணிப்பு வாழ்க்கை தான். அதாவது உங்களுடைய உடல் உழைப்பை நீங்கள் அடுத்தவர்களுக்காகத்தான் செய்வீர்கள். உங்களுடைய பணத்தையோ சேமிப்பையோ சம்பாத்தியத்தையோ வரவையோ எல்லாமே அடுத்தவர்களுக்காக தான் செலவு செய்வீர்கள். அடுத்தவர்கள் என்றால் உங்களை தவிர மற்றவர்கள். அது உங்கள் வாழ்க்கை துணையாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், மாமியார் மாமனாக இருக்கலாம், பெற்றவர்களாக இருக்கலாம், உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், உற்றார் உறவினர்களாக இருக்கலாம். எப்படி பார்த்தாலும் அந்த பணம் உங்களுக்கு செலவாகாது, அடுத்தவர்களுக்கு மட்டுமே நீங்கள் செலவு செய்வீர்கள். இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பான வாழ்க்கையை தான் நீங்கள் வாழ்கிறீர்கள். உங்களுடைய 4ஆம் பாவமான சுகஸ்தானத்தை இந்த குரு பார்த்தாலுமே உங்களுக்கு பெரிய ஒரு லாபம் எதுவும் கிடைக்காது. இந்த 4ஆம் பாவம் என்பது நோய், வீடு, வண்டி, வாகனம், தாய் முதலியவற்றை குறிப்பிடுவது. நோய் என்று சொல்லும் பொழுது இதுவரை நீங்கள் அனுபவித்து வந்த என்ன காரணம், என்ன நோய் என்று தெரியாமலே அனுபவித்து வந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு என்னுடைய குருவினுடைய பார்வை உங்களுக்கு உதவி செய்யும். நீண்ட காலமாக அது ஒரு பெரிய நோய் என்று இருக்க வேண்டாம். சின்ன சின்ன பின்பிரிக்ஸ், ஏதோ ஒரு பிரச்சனை, உடல் உபாதை உங்களுக்கு இருந்து கொண்டே இருந்திருக்கும். அதிலிருந்து எப்படி மீள்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருந்தாலும் இந்த குரு பார்வை மூலமாக உங்களுக்கு ஒரு நிச்சயமான ஒரு சொல்யூஷன் கிடைத்து அதிலிருந்து மீண்டு வருவீர்கள். அதே போல் உங்கள் தாயினுடைய உடல் பிரச்சனை ஏதாவது இருந்தால் அதற்கும் இந்த குரு பார்வை மூலமாக அதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஏதாவது புதிய வண்டி வாகனம் வாங்க வேண்டும் என்று நீங்கள் இதுநாள் வரை நினைத்து கொண்டிருந்தால் நிச்சயமாக வாங்குவீர்கள். ஆனால் பழையதை விற்றுவிட்டு புதியதை வாங்குவீர்கள். அதே போல் வீடு வாங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தால் பழைய வீட்டை விற்றுவிட்டு புதிய வீடு வாங்குவீர்கள். அல்லது வாடகை வீட்டில் இருப்பவர்கள் இருக்கும் வாடகை வீட்டை விட்டுவிட்டு புது வாடகை வீடு நோக்கி செல்வீர்கள். இது எல்லாமே செலவு தான். வண்டி வாங்கணும்னாலும் செலவு, இருக்கிற வண்டியை ரிப்பேர் பண்ணி வைக்கணும்னாலும் செலவு, புதிய வீடு வாங்கணும்னாலும் செலவு, இருக்கிற வீட்டை ரெனோவேட் பண்ணணும்னாலும் செலவு, இருக்கும் வாடகை வீட்டை இன்னும் உங்கள் வசதிக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றாலும் செலவு, புதிய வாடகை வீட்டுக்கு போய் உங்களுக்கு வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றாலும் செலவு. எனவே விரயஸ்தானத்தில் இருக்கும் இந்த குருவானவர் உங்களுக்கு எல்லா விதமான செலவையும் கொடுத்து கொண்டேதான் இருப்பார். அடுத்தது உங்களது ருண ரோக சத்ருஸ்தானத்தை இந்த குரு பார்க்கின்றார். இப்படி பார்ப்பதன் மூலமாக நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், ருணம் என்றால் கடன். ஏற்கனவே நீங்கள் பட்டிருந்த கடன் எல்லாமே உங்களுக்கு ஒன்று நீங்கள் கடன் வாங்கியிருந்தால் அதை திருப்பி கொடுப்பீர்கள், அல்லது உங்களிடம் கடன் வாங்கியிருந்தால் அதை அவர்கள் உங்களுக்கு திருப்பி கொடுப்பார்கள். இந்த குரு பார்வை அந்த ஒரு உதவியை உங்களுக்கு செய்து கொடுக்கும். அதேபோல் நோயிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான வழிமுறைகளை தெரிந்து அதற்கு தேவையான செலவுக்கான பணத்தை கொடுத்து அந்த நோயிலிருந்து உங்களை காப்பாற்றும்
சத்துருக்கள் உங்களை கண்டால் விலகி ஓடுவார்கள். யாராவது உங்களுக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தால் கூட இந்த குரு பகவான் பார்வைப்பட்டு அவர்கள் எல்லோருமே தவிடுபொடியாகி விடுவார்கள். எனவே இந்த குருவினுடைய பார்வை உங்கள் 6ஆம் பாவத்தை பார்ப்பதன் மூலமாக இந்த விதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்து குருவின் பார்வை உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தின் மீது படுகின்றது. அதாவது உங்களுடைய 8ஆம் பாவம். அங்கே யார் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே அஷ்டமஸ்தானம் என்று சொல்வது இழப்பு, அவமானம், கெட்ட பெயர், அவப்பெயர், துர்நடத்தை, பொல்லாப்பழி, கெட்ட சேர்க்கை, மனப்போராட்டம், தலைகுனிவு, மனப்போராட்டம், தவிப்பு, சங்கடங்கள், வேலை இழப்பு, தொழிலை ஏமாற்றம் போன்ற பல பிரச்சனைகளை, பல காரகத்துவங்களை கொண்ட இடம்தான் இந்த 8ஆம் இடம். இதை தவிர விபத்து, இது எல்லாத்துக்குமே ஒரு காரணகர்த்தாவாக இருக்கும் இடம் இந்த 8ஆம் இடம். அங்கு சனி பகவானும் சேர்ந்து உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார். அப்படின்னா உங்க நிலைமையை பற்றி யோசிச்சு பாருங்க. இப்பொழுது குருவின் பார்வை படுவதன் மூலமாக இந்த எல்லா மைனஸுமே உங்களுக்கு பிளஸ்ஸாக மாறிவிடும். கிடைக்காத வேலை கிடைக்கும், சிதைந்து போன தொழிலிலே அபிவிருத்தி ஏற்படும், தலைக்குனிவு ஏற்பட்டவர்கள் தலை நிமிர்ந்து நிற்பீர்கள், கௌரவத்தை இழந்தவர்களுக்கு நல்ல கௌரவமும் பட்டமும் தேடி வரும், நல்ல அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும், உங்கள் உடல் உபாதைகளிலிருந்து மீண்டு வருவீர்கள். உங்களை இதுவரை அவமானப்படுத்தியவர்கள் எல்லோருமே உங்களை ஒரு அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை உங்களுக்கு வரும். சிலர் தன்னுடைய குடும்ப தேவைக்காக லோன் எடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தால் அவர்கள் வங்கிகளில் சென்று லோனுக்கு அப்ளை செய்தால் உங்களுக்கு லோன் சீக்கிரமாக சாங்ஷன் ஆகும். எப்படி பார்த்தாலும் சிம்ம ராசிக்கு இந்த குரு பயிற்சி ஒரு பெரிய ஆதாயத்தை கொடுக்கும் என்று சொல்ல முடியாது. இதே குரு மீண்டும் அதிசாரமாகி சிம்மராசிக்கு, அதாவது உங்களுடைய ஜென்மராசிக்கு வருவார், 3 மாதம் தங்குவார், பிறகு மீண்டும் கடகராசிக்கே போய்விடுவார். என்றாலுமே உங்கள் சிம்ம ராசியிலே ஏற்கனவே கேத்து காத்து கொண்டிருக்கின்றார். எனவே இந்த கிரக நிலைகளை வைத்து ஆராயும் பொழுது சிம்ம ராசிக்கு இந்த குரு பயிற்சி ஒரு பெரிய நன்மையை எதுவும் செய்யாது என்று சொல்லிக்கொள்கிறேன். இதற்காக அதைரியப்பட வேண்டாம். உங்களால் எந்த விதத்திலெல்லாம் இதை கவுண்டர் பண்ண முடியுமோ அதை கவுண்டர் பண்ணி கொண்டு வாழ்க்கையில் இருந்து மீண்டும் வாருங்கள். கூடி சீக்கிரம் நாம் மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.